அட் டைமுக்கு 2 பேர் வச்சதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் புரிஞ்சாச்சு. ஆமா, போன வாட்டியாவது அவங்க கல்யாணத்தப்போ ஒருத்தர் தான் இதுக்கு மட்டும் தான் ஸ்பிட் ஆகணும், இங்க எல்லாத்துக்குமே ஸ்பிட் ஆயாச்சு. அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது இன்னும் சரிதான். இங்க வா. இன்னும் ஆமா. மாட்டேன். நீங்க தானே எல்லாத்துக்கும் எல்லாரும் கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க என் கூட இருந்திருக்கணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கிளம்பி போயிட்டீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க பேச வேணும்னு சொல்லு, பக்கத்துல வந்து உட்காரு. முடியாது. ஏன் கையில் வரல? உங்க ப்ரோவும் வரல? ரெஸ்ட் எடுக்கட்டு வந்தான். அவன் தனியாக இருப்பான்ல அதான். வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டதுனால நம்ம போய் துணை விட்டு வந்துட்டீங்க. ம், ஆமாம் ஆமாம். நீங்க தங்குறீங்களா? அதெல்லாம் என்னப்பா, அது செட்ட கல்யாணத்துக்கு வருவோம். சரி. என்ன தங்க மாட்டேன்னு சொன்னதானே? அது வந்து தங்க மாட்டேடா. அங்கல. எல்லாம் ரொம்ப அநியாயம், பாத்துக்கோங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் நியாயம் தாங்க. தங்கச்சி கூட இருக்க மாட்டீங்க குடும்பமா? இன்னும் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு யார் இருக்கா? அது சரிதான், புருஷன் பாவம் தானே. பாவம் தான். அப்போ அவன் தங்கச்சி என்ன இருப்பானா? மாட்டாருதான். அதான் அவன் கூட. டேய், உங்க அப்பாவோட கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லையாடா? ஏன் அந்த வீட்டு கேட்குறேன். என்ன கதை? தானே எனக்கு தெரியாம என்ன கதை? வீட்டில் இல்லை மேம், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது அம்மா தான் மேம் சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல? சரி வாபஸ் ப்ளீஸ். சொல்லுங்க, இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒன்றும் வேண்டாம், உன் பனிஷ்மெண்ட் தள்ளி வைக்கிறது தான், அதெல்லாம் முடியாது. கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை தவிர வேறு எந்த பனிஷ்மெண்ட் ஒத்துக்க முடியாது. அதே சொல்லுங்க. பனிஷ்மெண்ட் சொல்லு. இப்போ சாமி பனிஷ்மெண்ட்டே இல்லை, என்ன கதை சொல்லுங்க. எனக்கு என்ன கதை? எங்கள் ரிசப்ஷன் கதை தான். அதில் என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையும் அதில் தான். இது சொல்கிறீங்க. வந்துட்டதுனால 5ஆம் மாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் கையில் அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போகிறாங்க. அதுக்கும் எங்கள் ரிசப்ஷனுக்கு என்ன? இங்கே தான் இருக்குது காமெடி. இது என்ன காமெடி? தானே சொல்கிறேன். ஒரு ரிசப்ஷன்னா நைட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேமிலியில் அப்படின்னு மதியம் தங்கணும்ல. தானே வழக்கம். உங்கள் அப்பாவுக்கு அது வழக்கம் இல்லையா? உங்களுக்கு என்னதான் வழக்கமா? மதியம் வந்துட்டு மதியம் சாப்பாடு ஆகிடுது இல்லை? ஸோ அந்த செலவு, அதனால அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளவா யோசிக்கிறாரு? இருங்க கேளுங்க. ரிசப்ஷன் மட்டும் ஒரு 3 ஹவருக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? மண்டப கறி கேட்குறாரு. இன்னும் ஹவர்ஸ் கணக்கில் கொடுக்க மாட்டோம், கொடுத்தா ஹாஃப் டே 12 ஹவர்ஸ் இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ண போறாரா? வீட்லயே பண்ண போறாரா? இல்லை, கையில் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் வீட்டில் இது பண்ணுறது விருப்பம் இல்லை. ஏன் வீட்டில் பூ முடிச்சா என்ன? அவங்க கூப்பிட்டு கேரளாவில் பண்ணணும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் இல்லை, சின்ன வீட்டில் தான் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும். இதுவும் அப்படி தானே, தாலி பிடிச்சி கொடுத்து தான் அப்படி தான். அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. கேரளாக்கும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் தான் சரி ஹோட்டலில் பண்ணலாம், இல்லை ஏதாவது இதில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ரெசார்ட் அது மாதிரி. ரெசார்ட் நல்லா இருக்காது, ஹோட்டலே பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு அங்க மட்டும் ஹோட்டல்ல பண்ண போறாங்க. ஹாஸ்டல் புக் பண்ணிட்டாங்க. அது மதியத்தையும் நைட்டு புக் பண்ண வச்சுட்டு எங்கள் அப்பா தான் அவனுக்கு மதியம் பண்ணுறதா இருந்தாங்க. இந்த கதை தெரிஞ்சு எங்கள் அப்பா மதியத்துலேருந்து ஈவினிங் இருக்கும் புக் பண்ண வச்சுட்டு, அதாவது நைட்டு இருக்கும். மண்டபத்தில் ஹாஃப் ஆஃப் ஷேர் எடுத்துக்கலாம், அந்த காசை ஹாஃப் ஆஃப் ரெண்டாக எடுத்துக்கலான்ட்டு. இந்த மதிய சாப்பாடு எங்கே சாப்பிடுவோமோ அவருக்கு அது பிரச்சனை இல்லை. நைட்டு மட்டும் சாப்பிட போடுவேன். ஊர்லேயும் நல்ல 5ஆம் மாதமும் ரிசப்ஷனும் இருக்க போகுது. ஆமாம், ஒரு கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லையா? இப்போ இதுக்கு சாப்பாடுலாம் அதான் செய்கிறாங்க. ஆனால் மொத்த செலவு அவங்களுக்குன்றதுனால அது அவங்களுக்கு இதுவாக இருக்குது. சரி தாத்தாவை விட்டு சொல்லிட்டாரு, அவங்க இஷ்டத்துக்கே பண்ணட்டும் விடுன்ட்டார். சரி, குழந்தை விஷயம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போட்டோம். அதை அப்படி சேர்த்து பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர், நல்ல கதை. காமெடியாக இருக்குல்ல? சூப்பர் இருக்கு மேம். என்ன இந்த மாதிரி விஷயம் இவரால் மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு செய்ய அப்பா சேர்த்து வச்சு யார் கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்கள் அப்பாவால் மட்டும் தான் யோசிக்க முடியும். எதுக்கும் செக் பண்ணுங்க, உங்கள் அப்பாக்கு என்ன குடும்பம் இருக்கான்னு. பொருள் அதுக்கு சேர்த்து வச்சு கொடுக்குறாரு என்னமோ. அது ரொம்ப காசு ஆகும். எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் சேனலாக இருக்காது. அதாண்டா உனக்கு உண்மைதாண்ணா, எங்களுக்கே உதவ பண்ண மாட்டாரு. இதில் எங்கள் குடும்பம் வேறு. அவரால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. காசு அதிகமாகும்ல. காசு இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அது இன்னும் சரிதான். அப்புறம் விழுப்புரம் சரி வாட போயிட்டு வந்துடும். உன் போராட்டி இருப்போம். அவன் எங்கே வருவாளோ அவளுக்கு தான் தெரியும். உன் போடுவா கேட்டு சொல்ல பரவாயில்ல, வேண்டாம். சொல்லணும் போயிடுவேன். இன்னொரு உங்களுக்காக தான் இந்த வீட்டில் இருந்தான் தெரியும்ல. என்ன அங்க சைகை? ஒன்றும் இல்லை, வேண்டாம் புரியுமா? உடனே கொஞ்சம் மாற்றிடு. அதெல்லாம் அனுப்ப முடியாது. கேட்டதான வந்தீங்க? இல்லை, நான் கிளம்புறேன். ஒன்றும் யாரும் வருத்தம் வர வேண்டாம். எவ்வளோ நேரம் இருக்குமோ இருக்கேன். உங்க அப்பா கூட இருக்கீங்க, ரூம்ல தானே இருக்கீங்க, தான் பண்றீங்க. மட்டும் தான் உங்களுக்கு தெரியல, அப்ப நாங்கெல்லாம் தெரியல. உலகத்துல லவ் மட்டும் கேட்டீங்க, மத்ததெல்லாம் தெரியல, அவங்க மட்டும் தான் தெரியுறாங்களான்னு. இப்ப உங்களுக்கு மட்டும் யார் தெரியுறா? அதான் நான் ரிவெஞ்ச் பற்றி பேசுறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியே தரணும். ஆமா ஆமா, ஒன்னும் சொல்லி தர தேவையில்லை.
இந்த வாய் உங்க அப்பா கிட்ட ஆட அதெல்லாம் மாட்டேன். ஏடி நான் இருக்கலான்ட்டு பக்கத்தில் உட்காந்து இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். தள்ளி வச்சா அதான் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. நைட் சீக்கிரமா தூங்கும். என்ன வேலை இருக்கு? மண்டபத்தில் போய் பார்க்கணும்ல. இதுதானடா. இருந்தாலும் அங்கேயே பார்க்க வேண்டியதெல்லாம் சரி சரி நடத்துங்க வரவங்க நீங்க ஜாலியா. சரிடா அவனை பிச்சு போடா. உன் அப்புறம் பார்த்துக்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயரை காணோம். ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காராம். சிம்பிளா இருக்கு அரேஞ்ச்மெண்ட். என்ன எங்க போய் கேட்டாரு? கல்யாணம் ஆகுதா அது போதும். அதான் பொண்ணு நல்ல பொண்ணு அது நம்ம வீட்டுக்கு வருதா அது போதும். இதெல்லாம் விட்டுலாம். அவனா தான் சொன்னான். ஃபீலிங் பையனுக்கு இதெல்லாம் பெரிய இஷ்டம் இல்லை விட்டு ஒன்றும் பரவாயில்லன்னுட்டான். மாதிரி சொதப்பிடக்கூடாது. விடுங்க அது நம்ம கூட தானே ஜாயிண்ட் ஆகுது நம்ம பார்த்துக்கலாம். அந்த தைரியம் தான். ஓகேவா? ஆமா இவன் நம்ம வெளியே எங்கேருந்து கொடுக்குறது? ஒரே டெக்கரேஷன் எது சீமந்துக்கு சொல்றோம் அப்படியே விட்டு சொல்லிட்டாரு. அட மனுஷா நம்பி எங்கேருந்து விட்டுறது? இவன் நம்பி நான் விடவே தயாரால ஆளுங்கள் நான் சொல்லிட்டேன் அவங்க பார்த்து பண்ணிட்டு வாங்க. மனுஷன் 1 மாசம் தள்ளி வச்சிருக்காரு. அவர் எல்லாம் இப்படிதான் எல்லாத்துலயும் அடக்கணும். கொஞ்சம் கதை தானே அதிகாரிகள்லாம் வருவாங்க. அது கொஞ்சம் டீசெண்டா பண்ணணும்ல. அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா. 5 லட்சம் கழிச்சு போட்டால் போதும். சரி விடுங்க அவர் அப்படித்தான். ஆமா தேதி குறிச்சிங்களான்னு கேட்கறோம் சொல்லவே மாட்டீங்க. என்ன பண்றது? நீங்க தான் லைனா விசேஷம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்பா குடிச்சிச்சுடா. சொல்றோம் சரி சரி வாங்கப்பா வாங்க மாமா எல்லாரும் வாங்க. வாங்க நாங்க முதல்ல வந்துட்டோம். நீங்க என்ன லேட்டு? எல்லாம் ரெடி வச்சுட்டு வரணும்ல. ஒன்றும் இல்லைண்ணா இவர் அப்படிதான் சொல்லுவார். சரிம்மா ஐயர் வந்துட்டு இருக்காரு. ஐயர் வந்தாதான் மீதி வேலை. கொஞ்ச நேரம் அப்படி உட்காரு. இதோ உட்காடுறேன். நீ போய் அவங்க உட்கார். சரிங்க. குடும்ப பையன் வந்துட்டாங்க. ஐதான் வரல போல. ஃபர்ஸ்ட் யார் கல்யாணம்? மாமா கல்யாணம் தான். என்ன காலி சொல்ற? அண்ணா எங்க கல்யாணமா ஃபர்ஸ்ட்? ஆமா அவன் நாத்தனார் முடிச்சு போடணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் உங்க கல்யாணம், அதுக்கப்புறமா தான் அவளுக்கு. நல்லா இருக்கா? 2 பேருமே கியூட்டா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. பரவாயில்லையே வணக்கம் ட்ரெஸ் நல்லா எடுத்துருக்காரு போல. அதுக்கு வச்ச புருஷன் எடுத்து கொடுத்த செட்டை சொல்லு. அதனால விவரம் இல்ல. என்ன இடம் இருக்கு? போதும், இது கோவில். இல்ல சாமியா ரொமான்ஸ் பண்ணுமா? பேர் பள்ளி அறை, இது அந்த அறை இல்ல, புரியுதா? போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒன்றும் வெறுப்பேற்றினீங்கன்னா நீங்க டைம் கொடுக்கறது இல்ல, அதான் நான் பழி வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். வாங்குவீங்க. சரி ஒரு ஃபிலிம் தான் பார்க்க விட பார்க்கவே கூடாதுன்னு கழுத்து பிடிச்சி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க சட்டை களவு இருக்காது, என்ன வேற யார்ட்ட பேச விட மாட்டீங்க. பேச விட்டுறேன். ஒன்றும் வேண்டாம், இந்த ஐயர் வந்தா பாதி தலைவலி புரியும். இப்போ நான் தலைவலியா போயிட்டேன் உங்களுக்கு. ஆமா தலைவலியா தான் போயிட்டீங்க. கேர்லி இவங்க ஃபர்ஸ்ட் நைட் எங்க? ஓட விட்டு அடிச்சிருவேன். இந்த கதைக்கே நான் வரதா இல்ல. போட்டுட்டா போல. கேட்டு கழுவி ஊத்துக்கணும், அதை நான் வாங்கணும். அதான உங்க எண்ணம். எங்க நடக்கட்டும் நடக்காம போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இப்போ அவ எப்படி சாப்பிடுறா பாரு. அதானே எப்படி சாப்பிக்கிறான் நம்மள. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போல இருக்கு. கேட்கல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க எல்லாம் பாஸ். நாங்களும் உங்களுக்கு இல்லப்பா. கேள்விப்பட்டேன். உன்னோட உட்காந்து அவங்க போட முடியுங்களா? தெரியும் கதை தெரியும். எப்பாவி துரோகி நண்பா. நீங்க இப்ப சபிக்கும்போது சந்தோஷப்படுறேன். நான் பெற்ற இன்பம் பையன் போயிருக்க. உனக்கு அன்னைக்கு யாருக்கும் நடக்கூடாதுன்றதும் எண்ணம். ஆமா ப்ரோக்கும் நடக்கல. அதான் எங்களுக்கு நடக்காத விஷயம் யாருக்கும் நடக்க வேண்டாம் தான். ஓ அப்படி சாப்பிட முடியாடா? ஏன்னா சரிதான், அதானே நம்மளெல்லாம் விருப்பத்தினாங்க. ரொம்ப டாபிக் ஏவா போதும். இது ஏவா உங்களுக்கு? இல்ல சும்மா சொன்னேன். இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பாருங்களேன். கொஞ்சம் வாங்க வெளியா. ஒன்றும் வேண்டாம். காரில் ஒன்று இருக்கணும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன் வேணும்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க. எதுக்கும் பொருள் தெரியுதுல்ல. அதனால தான் நான் வரலன்றேன். திரும்பி பார்க்கவாது விடு. இருக்கீங்களா? நாம கூட போய் உட்காந்துக்குவா. என்ன பண்ணும். என்னமோ பிரச்சனை. ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க பாருங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை உங்க கூட தானே. சொல்றீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க. சரி செய்யறேன். எனக்கு ஒரு நாள் வேணும். இந்த ஒரு நாளே வேண்டாம். அன்னைக்கு தான் ஏதாவது ஆப்ரேஷன் வந்து நான் 2 நாள் மாட்டிக்கிறேன். ஒரு நாள் இங்க இருந்தா நம்ம ஆஃபீஸ் போயிடலாம். வேண்டாம், ஏதாவது கேஸ் வந்தா அதுக்கப்புறம் கீழே போகணும் தான் தோணும். நீங்க கோவப்படுவீங்க. நம்ம எப்பவும் போல இருக்கலாம், அவ்வளவுதான். ப்ளீஸ் செஞ்சாதீங்க. ப்ளீஸ் அப்படி படுத்துறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடு. ஆனால் ஒர்க் பண்ணாத ஒரு நாள் லீவ் போட்டுரும். லீவ்ல அதை தொடர்ந்து நாளைக்கு விட்டு ப்ளீஸ். கிளினிக் இப்படி அப்படி லீவ் விடுவாங்களா? மேரேஜ் தானே அதான் போட்டு வச்சிடலாம். அப்புறம் என்ன? சரி கூட வர வேண்டாம். இல்லை உன்னோட அந்த இது அதுவே எனக்கு போதும். சரி ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியிருக்கும். நான் போய் டயர் வந்துட்டாரன்னு பாக்குறேன். கதை பேசிட்டு இருக்கேன். என்னம்மா நல்லா இருக்குல்ல. போயிருக்கோம், எனக்கு வேலை இருக்கு. போயிட்டு வாங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதா இல்லையா? வெஞ்சி சமத்து பையன் வந்துட்டா நைட்டு கிஃப்ட் கிடைக்கும்.
திரும்பிட்டு நைட்டுக்கு தான் சொன்னேன். விவரமாயிடுறாமா. சரி சரி கிளம்பலாம் கிளம்பலாம். சரி சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் போய் ஒரு பவர் சுற்றி பார்த்துட்டு வரேன். எங்க நடத்துங்க. திரும்புங்க. ஒரு வழி ஐயர் வந்தாரு. ஒரு கல்யாணம் மட்டும் தான் கல்யாணம் எப்படி வரலாம்? அதான் வந்துட்டார்லம்மா, இதுக்கப்புறம் நடந்துடும். அடுத்த ஐயருக்கு நான் வேணும் பார்த்து அவரே கூப்பிடுவார். இப்பதான் வந்திருக்கு. சரிம்மா. என்ன இது? இப்போ என்ன யாரும் வந்து போவாங்க? கோவில் இது. அதான் இருக்கும். நீ எப்படி உட்காந்துட்டு நோட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு போட்டோம். கல்யாணம் தள்ளி வச்சுட்டு இருக்க முடியாது. முடியாது. பொண்ணுமா போய் சுற்றி வந்துட்டீங்களா? என்ன ஊரை சுத்தி பார்க்க போகணும்? கோயில் தானே சுத்த போகணும். இல்ல நாத்தனாரடி கூட சுத்துன்னு பார்த்து வந்து உட்காந்துட்டு இருக்க. ஓடி அவங்களே சுத்தட்டும். கிளம்பு கிளம்பு, அது உனக்கு தான். போலாமா? போலாம் 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 போலாம். சரி வந்து இப்படிதான் இன்னுமா கோயில் சுத்துறாங்க? அதானே ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு போறதெல்லாம் ஒரு சேர் கிடைச்சது போல இருக்கே. ஆமா. இல்லை உடனே தெரியும். இப்போ என்ன அவங்க வீட்டுக்கா போலதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு. ஓ சரி சரி. இப்ப துர்கா இந்த வீட்டுக்கு போவா. ஒரிஜினலாக இருக்க மாமியார் வீட்டுக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாள். அது அவங்க அம்மா வாழ்ந்த வீட்டில் ஆல்ரெடி அதெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஆயத்தத்தை போயிட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப சரி. நான் தான் போயிருக்கணும். இப்போ யார்டா போகிறாங்க? அயல் ட்ராவல் பண்ணணுன்ட்டு இது பண்ணிட்டோம். ஒரு கப்பல் போவாங்கல்ல அவங்க கூட. அத்தையும் மாமாவும் தான். எங்க கூட இருவரா? அத்தையும் மாமாவும் ஓ அத்தை கூட அங்கே போயிடுவாங்க. நான் ரொம்ப அநியாயம். உங்கள் மாமியார் உங்ககிட்ட வராங்கல்ல, அதான் இந்த வீட்டில் இருப்பாங்க. ஓ அதுக்காகவா? சரி சரி. பரவாயில்லையே ஒரு வழியாக வந்துட்டாங்களே. நக்கலாம் விளையாட்டா வந்தால் அப்படிதான் கேட்க முடியும். இது இதில் உட்காருங்க, அப்புறம் அடுத்த கதை. இல்லப்பா அது. உட்காருங்க என்ன? சரி சார், என்ன பண்றேன்? டி என்னடா உன் பிரச்சனை? ஹலோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே பேசிட்டோம் கேட்குறேன் அவ்வளோதான். இவ்வளோ கிட்ட வேண்டாம். கோவில் எல்லாரும் இருக்காங்க. நம்ம அதில் உட்காரத்துக்கு கூட ஒன்றும் சொல்லல. அப்புறம் ப்ளீஸ் ம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. என்னடா லேட்டு? அவங்க கூட சீக்கிரம் வந்துட்டாங்க. எல்லாக்கிட்டே ஆசீர்வாதம் நல்லா தான். உங்களை தானே வாங்கணும். அதை விட எக்ஸ்ட்ரா இல்லையா அவங்களுக்கு? அவங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து வந்திருந்தாங்க. ஓ அவங்க கிட்டலாமா? ஆமாம். இதுக்கப்புறம் என்ன? இங்கெல்லாம் வண்டி ஏறி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சில் நின்றுட்டு போகலாமா? நீக்கு கூட வேண்டாம், மண்ணில் கூட 2 மினிட்ஸ் உட்காந்துட்டு போகலாமா? சரி. நீ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. நீ வெயில இருக்க வேண்டாம். நீ மட்டும் இருக்க? வேண்டாம் வேண்டாம், உச்சி வெயில் வந்துடும். உச்சி வெயிலெல்லாம் நீங்கள் வெளியே இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கிளம்புங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை கிளம்ப சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேறையா? ஆமாம் பேபி, ஆமாம். சரி சரி. அப்போ வீட்டில் நாம தானா? ஆமாம், மம்மி அதான் சொன்னாங்க. சிம்பிளாக சமைச்சிக்க சொல்லி. பிபியும் அத்தையும் கூட அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க போல. ஆனால் யார் வீட்டில் இருக்க போகிறாங்கன்னு தெரில. யார் வீட்டில் இல்லை. நம்ம 4 பேர் அவ்வளோதான். மோனி ரூம் பூட்டினு வைய செய்ய போகிறேன். ஐய். அதெல்லாம் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சாப்பிடணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவேன். அதை டைம் கொடுக்க வேண்டியது அவங்க புருஷன் வேலை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? அப்போ நீ கூட இருப்ப. அவர் தானே பார்த்துக்கணும். சரி, டிஷ் எல்லாம் தேடி எடுக்கிறது கஷ்டம், சமைக்கிறது கஷ்டம். ஸோ அது வேலைக்கு என்னவோ அதை நம்ம கொடுத்துடலாம். மற்றபடி அவர் பார்த்துக்கிட்டோம். அப்ப சரி. நீ நாளைக்கு வீட்டுக்கு வருவியா? இல்லை. சரி, எப்பதான் வருவ? சொல்றேன்டா. நாளைக்கு ஏதோ தாத்தா பேசணும்னு இருக்காரு. சீமனோட பத்திலாம் பேசுவார் போல. அதனால நாளைக்கு கொஞ்சம் பிஸி தான். ஓ அதான் முடிவு பண்ணிட்டீங்களா? மண்டபம் அது நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் தாத்தா ஏதோ பேசணும்னு சொன்னார். அது என்னன்னு தெரியல. ஓ சரி சரி. நம்ம பேச்சுவார்த்தை இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா விஷயம் பேசும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க மாமியார் வீட்டுல இருக்கணும். என்ன நடத்துங்க. பண்ணுங்க இன்ஃபர்மேஷனா சொல்லுங்க. அதானே சொல்றோம். எல்லாரும் இருக்க இடத்துக்கு போலாமா? வச்சலாம். சரி போகலாம். போலாம். அருமையெல்லாம் போர் அடிக்குதுல்ல? அப்படின்னாலப்பா ஜாலியா இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா உங்களுக்கு கொடு. ஓகே. நல்லா கழுவி பிளேட்ல வச்சுட்டேன். ஒழுங்கா பீல் பண்ணி கட் பண்ணி உரிச்சு கொடு. இருக்கிற மேடம் எல்லாம் இங்கதான் இருக்கு. நீ எஸ்கேப் ஆகுறியா? போதும் என் ப்ராடக்ட் கொடுங்க. போதும் லாக் பண்ணி வச்சுப்பீங்க. போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். போதும்.
அது அப்புறமா ஈவினிங் கூட்டு வந்து விடுறேன். அப்போ ஓகே போகலாம். போதுமா போய் ட்ரெஸ் மாற்றிக்குவா. ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் நேரம் இரு. விவாதம் அப்பதான் காலையில ஈரும். இப்போ பெயின் இருக்கலாம்ல. இன்னும் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். பெயின் பூ வச்சு அந்த ஜிம்கி போட்டு வாங்க. முடியாது. இப்போ கல்யாணம் ஆகாது. ஏன் முடியாது முடியாது. எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். முடியல கொண்டு மட்டும் போதும். இன்னும் வேண்டாம். ரொம்ப பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க. பரவாயில்ல. ஓ கோச்சிக்கிட்டு போய் போயிட்டீங்க. ஆமாம். வாழ எப்படி தள்ளி வச்சுவாலும் இருக்கக்கூடாது. என்ன கோச்சிக்கிட்டுன்னு சொன்னீங்க? அப்படி தள்ளி வச்சிருவீங்க, அதெல்லாம் ஒரு பிளானு. அதுவே இல்லை. சரி ரவுடி என்ன? இதுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ம் உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நிறைய இருக்கு, உங்ககிட்ட இருக்கட்டும். கொஞ்சம் கொடுக்கலாம். ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு ஒரு மார்க்கமா தெரியுற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒன்றும் மார்க்கமாக தெரியல. இருக்காத மேன். அது நீயும் இப்படிலாம் ஆசைப்படுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணட்டும்? இல்லை ப்ளீஸ், உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கணும்னு தெரியாதுல்ல. அதுக்கு என்ன வச்சு செய்யணும்? கொஞ்ச நேரம் வச்சு செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியும்? சரி பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். அப்புறம் என்கிட்ட பேசிட்டீங்களா? அண்ணன்லா எல்லார்கிட்ட பேசிட்டேன். லவ். ம் மொத்த போயிட்டு போய் சர்ச்சை நடத்தலாம். யார் யார் எங்க போயிட்டாங்க, என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு சிரிச்சா நமக்கும் ஒன்றுவேன். என்ன? ஏன்னா அதான் கல்யாணம் போயிடலாம். பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப தான் கண்டிஷன், சின்ன செலவு பண்ணலாம். ஒன்றும் வேண்டாம். என்னாலும் சொந்த செலவு சொல்லி வச்சுக்க முடியாது, அதானே? ஆமா அதேதான். அது எப்படி கரெக்டாக மைண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க? அதெல்லாம்